உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டு ஆஸ்வதிக்கும்படிக்கு நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Shall you all close our eyes and shall you all look upon this the Lord, to the Lord which He has graciously has given this. He has added one more week in our life. எங்களை அதிகம் நேசிக்கும் எங்கள் நல்ல ஜீவன நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல பகல் வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நீ சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தினாலே இங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்குரைத்தவர். நீர் பொய் உரையாத தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமை செய்ய தாவே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடி மட்டுமாக நம்முடைய பிரசன்னம் எங்களோட தங்கியிருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நொடி கூட வீணாய் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியான தம்மை நீர் ஆளுக செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பீராக, எங்களை அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட தங்கியிருப்பீராக ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஜெபத்தை கேளும் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம சில பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்தலாம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றம் நிறைந்தவரே, துதிக்கி பார்த்து நீரே என்ற பாடலை பாடி மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் சாடிடுவேன், உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை அதை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை அதை எண்ணிய துதித்திடுவேன். உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும், உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உயிருடனெல்லாம் அவரை புகழ்ந்து பாடினவருக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடி ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு, நம்ம இன்னொரு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்தலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன்.
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். காலையிலே ஆண்டோட திருமுகத்தை பார்க்கலாம். Shall you all close your eyes and shall you look upon Lord's face in the Sunday morning? இந்த ஞாயிறு காலையில் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் நம்மளுக்கு இன்னொரு வார்த்தையை கூட கூட்டி கொடுத்த தேவனுக்கு நம்ம வாய்களை தந்து ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you, Lord. ஆண்டவரே நீ செய்த சகல விதமான உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for everything, Lord. From our depth of our hearts, Lord, we want to give you thanks unto thee, O Lord. ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபாசனத்தில் வந்து நிற்கும்படி கிருபை செய்தீரே. Lord, we want to come and enter thy gates with thankful of heart, O Lord. Hallelujah, Lord. Hallelujah, Lord. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. I will enter his gates with thanksgiving. Hallelujah, Lord. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I'll rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I'll rejoice for he has made me glad. ஆண்டவரே உம்முடைய கிருபாசனம் வந்து நிற்கும்படி கிருபையை பாராட்டினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. Heavenly gracious Heavenly Father, we come to the grace of throne. எங்கள் நல்ல பரலோகத்தின் தேவனே, உம்முடைய கிருபாசனத்துக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம்.
With thankful of heart, Lord, we want to thank you, Lord, because, Lord, you're alone who deserve all the glory and all the honor in this morning, O Lord. தகப்பன், எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே, நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரத்துக்கும் கனத்திற்கும் பாத்திர நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒரு மிஸ்ஸை கூட கர்த்தாவே மட்டுமா நீர் எங்களோடு தங்கியிருந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை பரலோகத்தின் தேவன் தானே நீர் ஆளுக்கு செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தரலும் ஆசீர்வாதத்தையும் வழி நடத்தும் ஜெபத்துக்கு நல்ல பரலோக பிதாவே, ஆமென். Now let us pray. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Loving Father, we thank you for this beautiful morning. அன்பின் பிதாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Thank you, Lord, for coming down to be with us in this Sunday morning. இந்த ஞாயிறு காலை வேளையிலும் கூட கர்த்தாவே நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தயவுகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, even though we are not able to gather in this place, we are able to conduct this online service so that our people can watch this program from their homes. ஆண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் சபையை திறந்து நாங்கள் ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆன்லைன் மூலியமாக நாங்கள் உண்மை ஆராதிக்கும் கர்த்தாவே கிருபை பாராட்டினீர். இது மூலியமாய் எங்கள் சபை மக்கள் வீட்டில் இருந்து எங்கள் செய்திகளை கவனிக்க கிருபை பாராட்டிற்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for this time. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we ask you to reduce and stop the strength of this corona fever so that all our services can be conducted in the churches as early as possible. ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியின் அகரத்தை கட்டுப்படுத்தி கர்த்தாவே எவ்வளவு சீக்கிரம் கட்டுப்படுத்தி கர்த்தாவே சீக்கிரமாக எங்கள் சபை ஆராதனைகள் நாங்கள் திறக்க ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். And we thank you so much for the people, those who are listening this program. ஆண்டவரே, இந்த ஆராதனை கேட்கிற பார்க்கிற யாவரும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, thank you so much once again for this great privilege. ஆண்டவரே, ஒரு மிஸ்ஸை கூட இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். And we ask you to cover us by your blood. ஒரு மிஸ்ஸை கூட கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால எங்களை மூடி மறைப்பீராக. We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவ்வளவு உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, Amen. ஆமென். Dear brothers and sisters, I bring greetings to you all in the mighty name of Jesus Christ our Savior. அன்பான சகோதர சகோதரி, உங்களை யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Even though we are not able to gather in the church, we are able to conduct this online service today also. ஒருவேளை நம்மளுக்கு ஆராதனை சபை ஆராதனை ஒருவேளை நாம் கூடி ஆராதிக்க முடியாமல் சூழ்நிலை போனாலும் இந்த ஆன்லைன் மூலியமாய் சபை கூடி வருவதை தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். We thank God for the wonderful facilities that He has given to us to conduct this online service. ஆண்டவர் இந்த இது மாதிரி இவனமான நல்ல ஸ்லாக்கியத்தையும் இந்த மாதிரி நல்ல கருவிகளையும் ஆண்டவர் கொடுத்த தயவுகளுக்கான நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். I also thank my brothers and sisters, those who are here to help me and to conduct this online service in a wonderful way. இந்த ஆன்லைன் சர்வீஸ் உதவி செய்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. I have been led by the Spirit of God to share with you something this morning. இந்த காலையிலும் கூட ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்படிக்கு என்னை வழி நடத்தினார். I am glad that we are able to conduct this service in English and Tamil. நான் கத்திருக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையும் கூட தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்வதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். I would like to share a short message regarding the three truths about the God's people in this Bible. வேதாகமத்தில் இருக்கிற மூன்று உண்மையானவர்களை குறித்து வேதாகத்தின் ஆதாரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். First of all, I would like to read the portion in John chapter 8 verse 29. Let me read it in English, then we will hear in Tamil also. John chapter 8 verse 29. He who sent me is with me. The Father has not let me alone, for I always do those things that please him. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். I thank God for this wonderful Bible verse. இந்த அருமையான வேத பகுதிக்கான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன்.
when we read this verse, we can understand that God He has sent us with an assignment to this world. இந்த உலகத்தை இந்த வேதாகமத்தின் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். When you hear this message, first of all, you should know that there is a purpose in your life for bringing you to this world. இந்த உலகம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் இந்த நம்மளுடைய ஆண்டு நம்ம அனுப்பியிருக்கிறது காரணம் ஒரு நோக்கத்தோடு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். Some people do not know the purpose of their life in this world. சிலருக்கு இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களுக்கு அவர்கள் எந்த நோக்கத்தோடு வாழ்கிறார்கள் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்கள். Our Lord Jesus Christ was also sent by the Father with a purpose here. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது கூட ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்பினார். He had an assignment with God the Father. பிதா ஒரு நோக்கத்தோடு தான் குமாரனை அனுப்பினார். So because of that, because he has got the assignment from his father, he had been trying to finish the task in a special way and perfectly. குமாரனாகிய கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவன் மூலியமாய் கிடைத்த ஒரு நோக்கத்தை அது ஏற்ற விதத்திலே செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு அதை பிரதானமான நோக்கமாக வைத்து செய்து கொண்டிருந்தார். Throughout his life, Jesus Christ was very particular about finishing the task that was given by his father. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களின் கடைசி வரைந்தும் பார்க்கும்போது பிதா கொடுத்த திட்டங்களையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதிலே கருத்தாய் இருந்தார். You all know that Jesus Christ had to undergo a lot of problems and difficulties in his worldly life to fulfill God's plan. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களெல்லாம் பார்க்கும்பொழுது பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் பலவிதமான கஷ்டங்களையும் உபத்திரவத்துக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். Just we also facing problems in this world. He had to face problems in this world. நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற வண்ணமாய் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரும் பலவிதமான பிரச்சனைக்குள்ளாய் தான் கடந்து சென்றார். He faced a lot of oppositions. பலவிதமான எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். He had tiredness in his body because of his hard work. அவருக்கு சரீரத்தில் சோர்வு ஏற்பட்டு பலவிதமான காரணத்தின் நிமித்தமாய் வேலைகள் நிமித்தமாய் அவருடைய சரீரத்தில் சோர்வு ஏற்பட்டது. He had experienced hunger. அவருக்கு பசி ஏற்பட்டது. He had experienced fear in his life. அவருடைய வாழ்க்கையில பயங்களும் ஏற்பட்டது. He had experienced loneliness in his life. அவருடைய வாழ்க்கையில தனிமை அனுபவம் ஏற்பட்டது. And also he had to face a lot of failures in his worldly life. உலகத்திலே பார்க்கும் உலகத்தின் பிரகாரமாய் கூட அவருக்கு பலவிதமான தோல்விகளும் அவருடைய வாழ்க்கையில் வந்தன. This morning, by my dear brothers and sisters, you may also have such kind of problems in your life. இந்த காலவேளை கூட நான் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கஷ்டங்களும் தோல்வியின் மத்தியிலும் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். This morning you may be also thinking about the oppositions in your life. ஒருவேளை இந்த காலவேளை நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற எதிர்ப்புகளை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். You may be also worried about the problems and difficulties and financial problems in your life. உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் பலவிதமான காரியங்களும் பொருளாதாரத்தின் கஷ்டங்களும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். You may be also having some kind of fear in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். You may be facing loneliness in your life. உங்கள் வாழ்க்கையில் தனிமை உங்களை வாட்டலாம். You may be also facing a lot of failures in your life. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். Jesus Christ was also facing these problems, but he was keep on doing his work. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட இவனமான கஷ்டங்களும் அவருக்கு ஏற்பட்டாலும் அவருடைய கொடுக்கப்பட்ட லக்கை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்று கொண்டிருந்தார். This morning, what about you? Do you also have such kind of problems in your life? இந்த காலையிலும் கூட நீங்கள் உங்களுக்கும் இவனமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? We should be ready to face all kinds of problems in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருகிற பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். This morning also I feel that just like Jesus Christ, all the believers of Jesus Christ should also ready to face all the problems in life. நான் சொல்லுவேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பிரச்சனைகளும் எவ்வாறாக வந்து கொண்டிருந்ததோ அவனமா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வந்தாலும் நீங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். I know certain believers and servants
used to run away from the scene when they have problems. ஒரு சிலர் நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளும் உபத்திரங்களும் வரும்பொழுது அந்த இடத்துல இருந்து மறைந்து இல்லாவிட்டால் காணாமல் போவதை நான் பார்த்திருக்கிறேன். Some servants of God and the believers try to hesitate to take up the responsibilities when they are given hard work. சில ஊழியக்காரர்களும் சில விசுவாச குடும்பங்களை பார்க்கும் பொழுது கடுமையான கஷ்டமான சூழ்நிலை காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அதை விட்டு உதாசீனம் பண்ணிவிட்டு போவதை நான் பார்த்திருக்கிறேன். Sometimes when great assignments are given, some people used to keep away from that work. ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது அதை விட்டு அந்த பொறுப்பை எடுக்காமல் இல்லாவிட்டால் அது கவனிக்காமல் போவதை நான் பார்த்துட்டு போவார்கள். Even in the matter of going to the church in the ordinary period, not during the lockdown period, believers and servants used to give excuses for not attending the churches. சாதாரணமாக இப்பொழுது லாக்டவுனாக இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை பற்றி அல்ல, சாதாரணமாக ஆலயங்களுக்கு கடந்து செல்லலாம் என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் ஆலயத்துக்கு போவதற்கு கூட ஏதாவது இல்லாத காரணங்களை சின்ன காரணங்களை சொல்லிவிட்டு வீட்டில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். If sun shines, they say it is hot. ஒருவேளை சூரியன் நல்ல சூரிய வெளிச்சம் நிறைய சூரியன் அதிகமாக இருக்கும் பொழுது சொல்வார்கள் சூரியன் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். If it is cloudy, they will say that rain may come, that's why I am not able to come. ஒருவேளை மேகமூட்டமாக இருக்குமானால் அவர் சொல்வார்கள் ஒருவேளை வரலாம் என்று சொல்வார்கள். If rain comes, they say it's raining. ஒருவேளை மழை வருமானால் அவர்கள் சொல்வார்கள் மழை வந்து விட்டது என்று சொல்வார்கள். In my personal life, I won't bother about rain or hot or difficulties or anything else. If I want to execute my responsibilities, I will do it at any cost. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை மழையோ வெயிலோ மேகமூட்டம் ஏதாவது காரியங்கள் என்னுடைய வருமானால் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட லக்கையோ இல்லாவிட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்க காரியத்தையும் நான் செய்வதை நான் நிறைவேற்றுவதிலே நான் கருத்துள்ளவனாக இருக்கிறேன். My dear friends, if you are able to keep on the work which God has given to you in the midst of all your problems, I am sure the Lord Jesus Christ will be with you till the end. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு லக்கு இல்லாவிட்டால் ஒரு நோக்கத்தை உங்களுக்கு தருவார் என்றால் அது எது விதமான பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Generally, the world system will not cooperate with the God's plan. பொதுவாய் பார்க்கும்போது உலகத்தின் காரியங்கள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அது ஒத்துழைப்பதில்லை. I have seen most of the godly people in this world, those who are fulfilling God's plans in this world, they have a lot of friction in the society, in the family and in all other areas. ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தேவ மனுஷங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட லக்கிலே அவர்கள் சரியான விதத்தில் ஓடுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பலவிதமான உபத்திரங்களும் தள்ளப்பட்ட நேரங்களும் தனிமைப்பட்ட நேரங்களும் அநேக நேரத்தில் அவர்கள் கடந்து செல்வார்கள். In this extraordinary situation, when you are at home and when you are not allowed to go to the church, and I suggest that you should also try to be an extraordinary person. ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் நீங்கள் வித்தியாசமுள்ளவர்களாக வித்தியாசமான முறையில் நீங்கள் இருக்க வேண்டும். One of the great great leader declared in his speech, you Christians claim to have an extraordinary God for you, but I am able to see that you are not extraordinary people and you are an ordinary person. ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் இவ்வாறாக சொன்னார். ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு தெய்வமானது ஒரு அதிசயமான பராக்கிரமசாலியான தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவனமாயிராதபடி சாதாரணமான மக்களாக தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தலைவர் இவ்வாறாக சொன்னார். You people are saying that you have an extraordinary God, but I have seen Christians are very ordinary people. நீங்கள் சொல்கிறீர்கள் எங்கள் தேவன் பராக்கிரமசாலியான தெய்வம் என்று சொல்லி, இல்லாவிட்டால் ஒரு பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள், ஆனால் உங்களோட வாழ்க்கையில் சாதாரண மனுஷனை போல் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். I am not seeing any extraordinary attitude in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் எதுவும் பார்க்க முடியவில்லை. Dear brothers and sisters, this morning you should pray to God, Lord, make me as an extraordinary person.
நீங்கள் இந்த காலை நீங்கள் ஜெபிக்க வேண்டிய என்னவென்றால் ஆண்டவரே வித்தியாசமான இல்லாவிட்டால் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய நபராக நான் மாற வேண்டும் ஆண்டவர் சொல்லி ஜெபிக்க வேண்டும். Whatever adverse circumstances cross your life, affect your life, you should try to prove to be an extraordinary person. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லக்கை நோக்கி நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். Do not slow down your activities. உங்களுடைய சீக்கிர காரியத்தை நீங்கள் மெதுவாய் செய்யக்கூடாது. Do not slow down your attitude. நீங்கள் உங்களுடைய குணாதிசயத்தில் நீங்கள் மெதுவாய் கடந்து செல்லக்கூடாது. You should not say that I may quit very shortly. நான் சீக்கிரமா நான் இதிலிருந்து முடித்து விடுவேன், இல்லாவிட்டால் என்னால் செய்ய முடியாது இல்லை சொல்லி ஒரு காலத்திலும் சொல்லக்கூடாது. You should not say that I cannot do this, so I may quit very quickly. நீங்கள் சொல்லக்கூடாது என்னால் இந்த காரியத்தை செய்ய என்னால் இயலாது ஆகையால் இந்த காரியத்தை நான் போய்விடுவேன் சொல்லி சொல்லக்கூடாது. Generally, quitters will not be winners. பொதுவாய் ஒரு காரியத்திலிருந்து வழி தவறி வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள், செய்யாமல் போகிறவர்கள் அவர்கள் ஜெயித்த கூட்டத்தில் இருக்க மாட்டார்கள். But winners always will not say that I will quit. ஜெயிக்கிறவர்கள் ஒரு காலத்தில் சொல்ல மாட்டார்கள் நான் தோற்று போவேன், எதிர்மறையான பேச்சுகளை பேச மாட்டார்கள். Sometimes God will allow the successful person's life a lot of problems and difficulties. ஜெயிக்கிறவர்கள் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் அவர்கள் வாழ்க்கையில வரும். Sometimes God may allow you to have persons like Job in the Bible, just like his wife. ஒரு சில ஒரு வாழ்க்கையில் யோபை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் யோபின் மனைவி போல ஒரு சிலருக்கு சூழ்நிலைகள் அமையும். Sometimes the circumstances will be just like the attitude of the wife of Job. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒரு குணாதிசயங்கள் யோபின் மனைவிக்கு இருந்த குணாதிசயத்தை போல ஒருவேளை அவமானமான குணாதிசயம் நமக்கு அருகாமல் இருக்கிறவர்கள் கூட இருக்கும். When Job was undergoing a lot of problems in finishing his task in this world, he was suffering a lot and he got to face a lot of extraordinary sufferings in this world. பக்தன் யோபுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட லக்கை அவன் முடிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை ஏகப்பட்ட எவ்வளவோ பிரச்சனைகளும் உபத்திலும் மத்தியிலும் அவனோட லக்கிலே அவன் ஜெயத்தை பார்த்தான். The wife was expected to be a partner and a part of his successful life. அவனோட துணையாரை பார்க்கும் ஜெயிப்பதற்கும் அவன் வாழ்க்கையில் ஒரு துணையா இருக்கும்படி தான் இருந்திருக்க வேண்டும். But she said like this, are you still believing God? அவர் சொன்னார் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் இன்னும் உண்மையா இருக்கிறீரோ என்று சொல்லி கேட்கிறாள். You can curse God and die. தேவனை தூஷித்து நீ மரித்து போகலாம் என்று சொல்லி சொன்னாள். See what a wonderful suggestion she gave. என்ன அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறாள் என்று சொல்லி பாருங்கள். She said, better you curse your God and die. உன் தேவனை சபித்து விட்டு தூஷித்து நீ மரித்து விடலாம் என்று சொல்லி சொன்னாள். My dear brothers and sisters who are my congregational members and the members of our ecofiscal ministries all over the world. என் அன்பான சகோதர சகோதரிகளே, என் சபை மக்களே, அழைப்பின் எதிரிலே குடும்பத்தோடு சேர்ந்த சம்பந்தப்பட்டவர்களே, this morning I would tell you, don't give up. நான் சொல்வேன் ஒரு காலமும் கைவிடப்பட வேண்டாம், இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி எதிர்மறையான காரியங்கள் சொல்ல வேண்டாம். Winners will not quit. ஜெயித்தவர்கள் ஒரு நாளும் அவர்கள் எதிர்மறையான காரியத்தை சிந்திக்க மாட்டார்கள். Quitters will not win. எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். This morning as a servant of God I would tell you that something good is on the way to you. ஊழியக்காரனா என்று சொல்லி நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏதோ நல்ல காரியம் நடக்கும். So you need not feel uncomfortable in finishing your task. ஆகையால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லக்கை நீங்கள் செய்து முடிப்பதற்கு ஒரு காரணமும் கவலைப்பட வேண்டாம். Sometimes God allows you to be alone in your work. ஒருவேளை ஆண்டவர் சில நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்திற்கு நீங்கள் தனியாக இருக்க வேண்டும். He will not allow you to be alone all the time. ஆனால் ஆண்டவர் எல்லா காலத்திலும் உங்களை நீங்கள் தனியாக இருப்பதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். He will come down. அவர் தாமே இறங்கி வருவார். He has said, I will not leave you comfortless. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். I will come to you. நான் உங்களிடத்தில் வருவேன். This morning, my dear brothers and sisters, wherever you are in this world,
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, I got this verse from God. எனக்கு இந்த வசனம் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. God told me to tell you that He will not leave you comfortless. ஆண்டவராகிய தேவன் இவராக சொல்லியிருக்கார், உங்களை திக்கற்றதாய் விடேன் He சொல்லியிருக்கிறார். will certainly come to you. நிச்சயமாய் உங்களிடத்திலே அவர் வருவார். Sometimes you may be sick in this morning. ஒருவேளை இந்த காலையில் வேளையில் நீங்க பலவீனப்பட்டு இருக்கலாம். Sometimes you might have lost some of the good family members in your life. ஒருவேளை உங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட யாராக நீங்கள் இழந்திருக்கலாம். Sometimes you might have faced a lot of losses, financial losses in your family. ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டத்தில், உங்கள் குடும்ப கஷ்டத்தில் பார்த்திருக்கலாம். Whatever the name of the problem may be. என்ன பிரச்சனையின் பேர் என்னவா இருந்தாலும் சரி, Whatever the seriousness of the problem. உங்கள் பிரச்சனையின் அகோரம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, The Lord Jesus can perform a miracle in your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு இன்றைக்கு முடியும். When he sent you in this world, He has sent you with a special assignment. நீங்க ஆண்டவர் இந்த உலகத்தை உங்களை அனுப்பியிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறார். You should always look towards the assignment that God has given to you and work towards that. ஆண்டவராகிய நீங்க எப்பொழுதுமே ஆண்டவர் உங்களுக்கு கரங்களை கொடுக்கப்பட்டிருக்க லக்கை நோக்கியே நீங்கள் போய் கொண்டிருக்க வேண்டும். When I was a young man, God gave me an assignment. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு லக்கை கொடுத்தார். Last year when we were conducting our 50th anniversary, I opened my all old records. கடந்த ஆண்டிலே 50வது ஆண்டாக முடிந்தது. அப்பொழுது என்னோட பழைய ஃபைலெல்லாம் எல்லாத்தையும் நான் நிர்வாக காத்தை பார்த்தேன். During that time I got a paper. அந்த நேரத்தில் ஒரு பேப்பர் எனக்கு கிடைத்தது. In that paper I have written something of my own. அந்த பேப்பரில் பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு காரியத்தை எழுதி வைத்திருந்தேன். It was there's a program of my future ministry. என்னுடைய எதிர்கால ஊழியத்தை குறித்த ஒரு நோக்கத்தை எழுதி வைத்திருந்தேன். I written that I should be a pastor. நான் எழுதியிருந்தேன் நான் போதகராக இருக்க வேண்டும் என்று சொல்லி. I should be pastoring churches. நான் போதகனாக இருந்த பல சபைகள் நான் போதகனாக இருக்க வேண்டும் சொல்லி எழுதியிருந்தேன். I have written that I should start newspapers in various languages of the world. நான் உலகத்தில் இருக்கிற தேசங்களில் இருக்கிற பலவிதமான மொழியிலே நான் பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி எழுதியிருந்தேன். I wrote in such a way that my messages should go all over the world. During that time there was no television, no cell phone, nothing. அந்த காலகட்டத்தில் என்னுடைய செய்தியானது உலகம் எங்கிலும் போக வேண்டும் என்று சொல்லி நான் எழுதியிருந்தேன். அந்த காலகட்டத்திலே தொலைக்காட்சி பெட்டி இல்லை, கைபேசி இல்லை. In that time I wanted to do some work to God. I wanted to disseminate the gospel so that I can send it throughout the world. அந்த ஆண்டோடைய சுவிசேஷத்தை எப்படியாகிலும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், உலகம் எங்கிலும் அதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். I don't know whether you will believe it or not. During those days there were very limited number of Bible colleges in this world. தான் இருந்தது. I want to say there was Bible colleges, full-time Bible colleges. நான் சொல்லுவேன் அந்த காலங்களிலே முழு நேர வேதாகம கல்லூரிகள் உண்டு. But God gave me a special vision that evening Bible college. ஆனால் ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஒரு விசேஷ நோக்கத்தை கொடுத்தார், மாலை நேர வேதாகம கல்லூரி என்று சொல்லி. Today there are evening Bible colleges not only in India, in most of the countries, in the churches they conduct evening Bible college. இந்த இந்தியாவில் மட்டும் மாலை நேர வேதாகம கல்லூரி நடக்கவில்லை, உலகம் எங்கிலும் எத்தனையோ சபைகளிலே மாலை நேர வேதாகம கல்லூரி ஆனது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. But during the year 1969 God gave me the concept of evening Bible college, and it was started in echo of his call as Nehemiah Bible College, and then it was spreading like anything. Now the evening Bible college is conducted by most of the churches in most of the countries. அழைப்பின் எதிரொலி மாலை நேர வேதாகம கல்லூரி நெஹெமியா வேதாகம கல்லூரி நோக்கத்தை 1969 ஆண்டவர் எனக்கு நோக்கத்தை கொடுத்தார். இப்பொழுது பார்க்கும் பொழுது அழைப்பின் எதிரொலி ஊழியத்திலே மூலியமாய் இந்த நெஹெமியா வேதாகம கல்லூரி பல தேசங்களிலே வேதாகம கல்லூரி ஆனது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. Like the same way publishing a Christian newspaper. அதே போல கிறிஸ்தவ அச்சகமும் பத்திரிகையான வந்து கொண்டிருக்கிறது. As you are all aware that we are the only organization which is
conducting, publishing one magazine in 16 languages. நீங்கள் அறிந்தவனமாய் அழைப்பினதில் ஊழியங்கள் தான் ஒரே மொழி ஒரே செய்தியை மாதந்தோறும் 16 மொழி பலவிதமான மொழிகளிலே நாம் அச்சிட்டு சில அனுப்பி கொண்டிருக்கிறோம். I went to the government office one day. ஒரு குறிப்பிட்ட நாள் அரசாங்கத்தின் அலுவலகத்திற்கு நான் கடந்து சென்றேன். They are the people, those who are controlling the publishing of newspapers in India. அவர்கள்தான் இந்தியாவிலே இந்த அச்சகத்தை நிர்வாகம் செய்கிறவர் அவர்கள்தான். They asked me a question. அவர்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். Sir, there are people those who are starting one newspaper and cancelling it within 6 months or 1 year. அவர்கள் சொன்னார்கள் பல கிறிஸ்தவ அச்சகங்களும் ஸ்தாபன பத்திரிகைகள் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் 3 மாதத்திலும் இல்லாவிட்டால் 6 மாதத்திலே அதை நிறுத்தி விடுவார்கள். But you are able to run it more than 40 to 45 years. ஆனால் நீங்கள் 42 ஆண்டிலிருந்து 45 ஆண்டு வரையிலும் நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். How are you able to do this? நீங்கள் உங்களால் எப்படி இதெல்லாம் செய்ய முடிகிறது? But I told them I am not doing anything. நான் சொன்னேன் இதெல்லாம் நான் செய்வது அல்ல என்று சொல்லி God has given me a very good church. ஆண்டவராகிய தேவன் எனக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். God has given me good workers with me. ஆண்டவர் எனக்கு நல்ல ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார். If I tell something, they will finish it. நான் ஏதாவது சொல்லுவேன் என்றால் அவர்கள் செய்து முடிப்பார்கள். I am saying something, but they are finishing it. நான் சில காரியங்களை சொல்லுகிறேன், ஆனால் அவர்கள் முடித்து விடுகிறார்கள். God has given me such a wonderful people with me. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல சபை மக்களை கொடுத்திருக்கிறார். We would never stop them newspaper. அவருக்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய அச்ச பத்திரிகையை நாங்கள் நிறுத்த மாட்டோம். Olden days it was published in private printing presses. ஆரம்ப காலத்தில் பழைய வேறு இடத்துல நாங்கள் அச்சகத்தை செய்து கொண்டிருந்தோம். Once when I was publishing the magazine, they removed all the name Jesus Christ from the paper. நான் பத்திரிகைகளை பார்வையில் குறிப்பிட்டனாலே இயேசு கிறிஸ்து என்ற பெயர்களே எல்லாத்தையும் எல்லா பத்திரிகையும் எடுத்து விட்டார்கள். In the complete newspaper, they removed the word Jesus Christ from the newspaper and they published it. இந்த பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ற பெயரே இல்லாதபடிக்கு அவர்கள் அச்சகத்தை பண்ணி அதை அனுப்பிவிட்டார்கள். Because they were hating Jesus Christ. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள். I took it to the throne of grace. அதற்கு கிருபாசனை கொண்டு போய் நிறுத்தி வைத்தேன். I took the one copy to the throne of grace. ஒரு பத்திரிகை எடுத்து கிருபாசனை கொண்டு போய் வைத்தேன். I took it, show it before the God, before the Lord. அதை தேவனாகிய கர்த்தரிடத்தில் காண்பிக்கும்படி எடுத்துட்டு போயிருந்தேன். Lord, this is the situation. நான் சொன்னேன் ஆண்டவரே இதுதான் அந்த சூழ்நிலை. I am not able to publish your name because the publishers are not in favor of Jesus Christ. They removed the name, word Jesus Christ from the entire magazine. நான் சொன்னேன் ஆண்டவரே இந்த உம்முடைய பேர் இயேசு கிறிஸ்து என்ற பேரே இந்த அச்சகத்தை பண்ணவர்கள் பேரே இல்லாமல் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன். You must know that he is God. Sorry. You must know that he is God. நான் சொன்னேன் ஆண்டவரே அவர்கள் நீர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Lord, you are God. ஆண்டவர் நீர்தான் தேவன் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். You are the creator. நீர்தான் சிருஷ்டிகர் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். You are the one who has given me the assignment. ஆண்டவர் நீர்தான் எனக்கு இந்த நோக்கத்தை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The only purpose of publishing the newspaper is to disseminate the name of the Lord Jesus Christ. So the only purpose of publishing Echo of His Call is to propagate the name of the Lord Jesus Christ. இந்த அச்சகத்தை நாங்கள் பத்திரிகை பண்ணுவது ஒரே ஒரு காரணம் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதுதான் நாங்கள் இதை பண்ணுகிறோம் ஆண்டவரே. How can I publish this magazine without mentioning your name? ஆண்டவரே உம்முடைய பேரே இல்லாதபடிக்கு இருக்கு இந்த பத்திரிகை எப்படி ஆண்டவரே நான் தொடர்ந்து செய்வது? God told me I will give you a printing press of your own. அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்னார் நான் உனக்கு ஒரு அச்சகத்தை சொந்தமாய் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். It will be a multicolor news printing press. அந்த அச்சகமானது பல நிறங்களிலே வரும். With high speed engine. சீக்கிரமாய் ஹை ஸ்பீட்ல போகும் இன்ஜினாக இருக்கும். You can publish any number of copies of the newspaper at any time. நீ எந்த நேரத்திலும் எவ்வளவு வேணா எத்தனை பத்திரிகை வேணாலும் நீ அச்சகத்தை அனுப்பலாம். Then immediately I went to see a rich man who was having hundreds of printing presses.
நான் உடனடியாக நான் ஒரு நல்ல பணக்கார இடத்துல போனேன். அந்த அச்சகத்தை வைத்திருக்க நூற்றுக்கணக்கான அச்சகத்தை வைத்துக் கொண்டிருக்க நபரிடத்தை நான் பார்க்க போனேன். I told him, I can give you money. Can you give me one printing press so that I can start my work immediately because I am not able to publish the name of the Lord Jesus Christ in my newspaper. நான் சொன்னேன், எனக்கு ஒரு அச்சகம் வேண்டும், எனக்கு நான் காசு தருகிறேன், எனக்கு ஒரு அச்சகம் வேண்டும், எனக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் பேசினேன். He told me like this. அவர் இவ்வாறாக சொன்னார், Brother Sam, பிரதர் சாம், you are going to have a multicolor printing press, is it? நீர் உமக்கு மல்டி கலர் அச்சகம் வேண்டும், சரிதானே? Even somebody is giving you free of cost. Is it possible to manage a printing press? You are a poor man, ordinary person. நீ ஒரு யாராக இலவசமாய் தர முடியும் என்று சொல்லி சொன்னால் கூட அதை உன்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நீ ஏனென்றால் நீ ஏழையா இருக்கிறாயே. I am not able to believe you. Why you do have such a wonderful desire, all these things which are beyond your capacity? உனக்கு மேலே இருக்க சக்திக்கு மேலே இருக்கிற காரியத்தை நீ ஏன் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லி I am a சொன்னேன். rich man. நான் ஒரு பணக்காரன். I have a lot of printing presses with me. எனக்கு பலவிதமான பல அச்சகங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. If I like, I can give you a printing press free of cost. நான் நினைத்தால் விரும்பினால் உனக்கு இலவசமாய் கூட உனக்கு அச்சகத்தை கொடுக்க முடியும். But you cannot manage it. ஆனால் அதை உன்னால் சமாளிக்க இயலாது. I went out, putting my head down. அந்த நேரத்தில் நான் தலை சாய்த்து குனிந்து போட்டேன். Then I came and again looked into the face of God. மறுபடியும் நான் தேவனுடைய முகத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். Lord, you are the person who has given this assignment to me. ஆண்டவர் நீர் ஒருவர்தான் நான் இந்த நோக்கத்தை நீர் எனக்கு கொடுத்தீர். I have decided to fulfill the assignment. ஆண்டவர் நீர் கொடுத்த இலக்கை நான் செய்து முடிக்க வேண்டும். I have committed my life for that purpose. ஆண்டவர் இதுக்கு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, something good is going to happen to you also. உங்களுக்கும் ஒரு நம்ப முடியாத விதத்தில் உங்களுக்கு நல்ல காரியம் I நடக்கும். will tell you a very good result about that. அதை குறித்து ஒரு நல்ல பதிலும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். In a particular time, a lot of people from various countries of the world started donating for the printing press. இந்த உலகத்தில் பலர் இந்த அச்சகத்தை வாங்குவதற்கு பலவிதமான உதவிகளை செய்தார்கள். A lot of people came forward to support me. பலர் எனக்கு உதவி செய்ய முன் வந்தார்கள். That printing press was purchased. அந்த அச்சகமானது வாங்கப்பட்டது. After about 10 years, 10 வருடங்கள் முன்புதான் one lady came for a job in my office. ஒரு குறிப்பிட்ட சகோதரி என்னிடத்தில் வேலை வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்கும்படிக்கு வந்தார்கள். That family is now in Calcutta. அந்த குடும்பமானது கல்கட்டாவில் The இருக்கிறார்கள். lady came and asked me to give a job to her. அந்த சகோதரி என்னிடத்திலே வந்து எனக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி என்னை கேட்டார்கள். She told that she knew a lot of things regarding computer and other things. அவர்கள் சொன்னார்கள் எனக்கு கம்ப்யூட்டர்ல பல காரியங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னார்கள். When I inquired about her family background, நான் அந்த குடும்பத்தை குறித்தான காரியத்தை நான் விசாரிக்க ஆரம்பித்த பொழுது that lady told me that her father was a very big financier and very big rich man with a lot of printing presses with him. அவர் சொன்னார்கள் தன் தகப்பனார் பெரிய பணக்கார அநேக அச்சகங்கள் அவருக்கு சொந்தமாய் வைத்திருந்தார் என்று சொல்லி சொன்னார்கள். I asked his name. நான் அப்பொழுது அவருடைய பேர் என்ன என்று சொல்லி கேட்டேன். Then I found out that this lady was the daughter of the person who hesitated to sell his printing press to me. இது யாருடைய மகள் என்றால் அந்த அச்சகத்தின் முதலாளி எனக்கு பத்திரிகை பண்ணுவதற்கு அச்சகத்தை தருவது எனக்கு தர யோசித்த நபருடைய மகள் தான் இந்த சகோதரி. I did not ask him to give a printing press freely. நான் அவர் தகப்பனாரத்தை இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கவில்லை. I asked him to sell a printing press to me so that I can pay money. அவர் இடத்துல எனக்கு ஒரு அச்சகத்தை எனக்கு விற்கும்படிக்கு தான் கேட்டேன், காசுக்கு விற்கும்படிக்கு தான் கேட்டேன். He told a lot of things about my capacity. ஆனால் அவர்கள் என்னுடைய சூழ்நிலையை பல காரியங்களை சொல்லி சொன்னார். Yes, I was a poor man. ஆம், நான் உண்மையான ஏழையா தான் I இருந்தேன். didn't have anything in this world. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லாம தான் But I இருந்தேன். had a wonderful God. ஆனால் எனக்கு ஒரு நல்ல தேவன் இருந்தார். I told him I have
have a God who has promised to give you a printing press. நான் சொன்னேன், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு அச்சகத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி He சொன்னேன். laughed at me, ha ha ha, like that. அவர் என்னை பார்த்து நகைத்தார், சிரித்தார். He called his wife and said, there's a man, a very young man, he has come here to buy a printing press without any money. அவர் சொன்னார், தன்னுடைய மனைவி அழைத்து சொன்னார், கையில காசு இல்லாமல் ஒரு அச்சகத்தை வாங்குவதற்கு இந்த வாலிபர் என்னை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். He claims that he is a Christian and his God told that he will give you a printing press. அவர் சொன்னார், இவர் ஒரு கிறிஸ்தவராம், தெய்வம், இவருடைய தெய்வமானவர் ஒரு அச்சகத்தை தருவார் என்று சொல்லி சொன்னாராம். My dear brothers and sisters, if you are able to find out the purpose of your life, the Lord God can fulfill all the needs of that purpose. நீங்கள் உங்களுக்கு நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். I can tell a lot of stories in my life. இந்த மாதிரி அற்புதங்கள், பலவிதமான அற்புதங்கள், காரியங்கள் என்னால் என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும். You being the members of my church, you know all these things. என்னுடைய சபை மக்களுக்கு பல காரியங்கள் எங்களுக்கு குறித்து தெரியும். There are some people from other areas who don't know me. Because of that only I am sharing this testimony. என்னுடைய சபை மக்கள் அநேகருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தூரமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு வேலை எங்களை பற்றி சரியா தெரியாமல் இருக்கலாம், ஆகியால் இந்த காரியத்தை சொல்கிறேன். So I told you that God will certainly give you an assignment to you. நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு காரிய நோக்கத்தை, திட்டங்களை தருவார். Without assignment, God will not send anybody to this world. ஆண்டவர் இந்த உலகத்தை யாருக்கும் எந்த நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தை யாரையும் அனுப்ப மாட்டார். Along with that, God will give a special talent also to manage the situation. ஆண்டவர் விசேஷமான தாளங்களையும் சமாளிப்பதற்கு தாளந்தையும் ஆண்டவர் தருவார். I thank God for the wonderful provisions that are given to this Echo Physical Ministries. நான் ஆண்டவருக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். பலவிதமான நல்ல சூழ்நிலைகளை இந்த அழைப்பின் எதிரொலிக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். So you must find out what is the assignment that God has given to you, and if you find out, you will be a successful person. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அது நீங்கள் அறிவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஜெயத்தை பெற்ற மனுஷனாகவோ இல்லை மனுஷியாய் நீங்கள் இருப்பீர்கள். Secondly, I would like to read a Bible verse. இரண்டாவதாய் நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 1 John chapter 3. 1 யோவானின் புஸ்தக நிருபம் 3ஆம் அதிகாரம் verses 1, 2 and 3. முதல் 3 வாக்கியங்களே வாசிக்க கேட்கலாம். Let me read in English and sister will read in Tamil. We are called as children of God, and we will be in the likeness of our Lord Jesus Christ. படிக்குமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. Let me read it again in English. We are called as children of God, and we will be in the likeness of our Lord Jesus Christ. Behold, what manner of love the Father has bestowed on us, that we should be called children of God. Therefore, the world does not know us, because it did not know him. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be. But we know that when he is revealed, we shall be like him, for we shall see him. He is. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். And everyone who has this hope in him purifies himself just as he is pure. கடைசி பதில் வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். So Bible says, ஆகிய வேதம் சொல்கிறது, what manner of love the Father has bestowed on us. ஆண்டு பிதாவாகிய தேவன் நம்ம மேல் இவனமான ஒரு நல்ல அன்பை வைத்திருக்கிறார். So that you and me can be called as children of God. ஆகிய இது நிமித்தமாய் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி அழைக்க முடியும். The world does not know us.
பிதாவை இந்த உலகம் நம்மை குறித்து அறியவில்லை. Because the world do not know about God. ஏனென்றால் இந்த உலகம் தேவனை குறித்து அறியவில்லை. Because the world doesn't know about the power of the Lord Jesus Christ, they won't believe us also. ஏனென்றால் இந்த உலகத்தை பார்க்கும் பிதா ஆண்டவருடைய வல்லமை அறியவில்லை, ஆகிய ஆண்டவரே அறியவில்லை. But we should know that when he is revealed to us, and the world, we shall be like him. நாம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிப்படும் பொழுது நாம் அவரை போல இருப்போம். And everyone who has this hope in this world should purify himself. யார் ஆண்டவரை நம்ம தரிசிக்கும் நம்ம பரிசுத்தப்படுத்திருக்க வேண்டும். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர this morning சகோதரிகளே, God says that now we are children of God. ஆகிய அன்பான சகோதர சகோதரி நான் சொல்லுவேன், நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். We are children of God. நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். So we are expected in the likeness of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்ததான சரீரத்தில் நாம் இருக்கிறோம். So if you want to be in the likeness of Jesus Christ, you should purify you in your life. நாம் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். As he is pure, you should also purify yourself. அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறவனமாய் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். So being the children of God, it is not enough that we call us as children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்க கூடாது. Or we can have an outward expression that we are Christians. ஒருவேளை வழியில் மற்றவர்கள் பார்ப்பதற்காக போல நாம் கிறிஸ்துவாக இருக்கலாம். God expects a highly qualified lifestyle in us. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு வாழ்க்கை நல்ல நெறிகளோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தேவன் எதிர்பார்க்கிறார். We should be washed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். He expects a holy life in our life. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Also we should have victory over all the sins of this world. ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெய பெற்றுக்க வேண்டும். Revelation 21 verses 7 and 8 says like this. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7-8 வசனம் இவ்வாறாக சொல்கிறது. He who overcomes shall inherit all things, and I will be his God, and he shall be my son. 21ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். But the unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். So it's a great privilege that we are children of God. இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன, நாம் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம். It is a great privilege that we are the son of the Lord Jesus Christ. நாம் எல்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக குமாரர்களாக இருக்கிறோம். So we are the children of God. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are expected to be in the likeness of the Lord Jesus Christ. நாம் எல்லாம் தேவனுடைய கிறிஸ்துவை போல அவர் சரீரத்தை போல நாம் இருக்கிறோம். Number one, when we are sent to this world, God has sent to this world with a purpose and assignment, and God, when he is sending us to this world with an assignment, he will meet all the needs. முதலாவதாக நான் சொன்னேன், நாம் இந்த நோக்கத்தை தேவன் நம்ம நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே நம்ம அனுப்பி இருக்கிறார், அது மட்டும் அதுக்கு வேண்டிய உதவிகளும் ஆண்டு செய்கிறார். Thirdly, God says that he has chosen us as his own children, sons and daughters. இரண்டாவதாக நான் சொன்னேன், அவர் நம்மை புத்திரர்களாய் பிள்ளைகளாய் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். Finally, in John 3:16, Bible says like this. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம் இவராக சொல்லியிருக்கிறது. God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So I can say that this is the most exalted position of a person in this world. நான் சொல்லுவேன், உலகத்திலே இருக்கிற உச்சகட்டமான நல்ல தகுதி என்னவென்றால் இதுதான், இந்த தகுதி தான். It is the most exalted position in this world to be the son of the Lord God. இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல பதவி என்னவென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதான பெரிய தகுதி. It is the most exalted position in this world to be his daughter in this world. அவருடைய நல்ல தகுதி என்னென்றால் அவருடைய பிள்ளை மகளாக இருக்கிறதான் நல்ல ஒரு தகுதி. So John 3:1 says we deserve for God's love being his children. So Bible says what a great privilege for us to be called his own children. It is a privilege. என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நாம் அவர் பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவர்கள் புத்திரர்களாக இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். So finally we deserve to be his children in this world. ஆகையால் நாம் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது அது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. So it's a great privilege to be children of God. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஸ்லாக்கியம். I used to travel different parts of the world. நான் உலகத்தின் சகல விதமான பல தேசங்களுக்கு நான் கடந்து போயிருக்கேன். I have seen something. நான் ஒரே ஒரு காரியத்தை நான் I பார்த்திருக்கிறேன். used to take my son with me all the time. என்னுடைய மகன் எப்பொழுதும் நான் அழைத்து கொண்டு போவேன். After the service is over, the preachers, the host who has invited me and their families will come forward and say, this is your son. இந்த ஆராதனை முடிந்த பின்புதான் அவர்கள் என்னை பார்த்து கேட்பார்கள், இவர் உன்னுடைய மகன் தானான்னு சொல்லி கேட்பார்கள். I have seen in several places, after seeing my son, they forget the father. பல இடங்களில் நான் பார்த்திருக்கேன், பிள்ளை மகனை பார்த்த பின்புதான் என்னை மறந்து விடுகிறார்கள். All the time they will be following him. அநேகர் என்னோட மகனை பின் செல்வார்கள். They will say, this is Pastor Sam's son. அவர் சொல்வார்கள், இவர்தான் சாமுடைய மகன் என்று சொல்லி Pastor Sam. அவர்கள் பாஸ்டர் சாமை மறந்து விடுகிறார்கள். They won't say Pastor Sam is here. அவர்கள் சொல்ல மாட்டார்கள் பாஸ்டர் சாம் இங்க இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல மாட்டார்கள். Once in a particular country, after the service was over, I was missing my son. ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் என் மகனை காணவில்லை. The senior pastor took him for sightseeing. என்னுடைய அந்த சபையின் மூத்த ஊழியக்காரர் என்னுடைய மகனை அழைத்து கொண்டு போய் விட்டார். I was searching for my son. என்னுடைய மகனை தேடிக் கொண்டிருந்தேன். There was some language barrier also. அங்கே மொழி பிரச்சனை ஆயிருந்தது. Whatever I say, they cannot understand. நான் என்ன சொல்லுகிறேன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Whatever they say, I cannot understand. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. Finally, someone said, senior pastor has taken your son for sightseeing. அங்கிருந்த ஒருவர் இவராக சொன்னார், தலைமை போதகர் உங்களுடைய மகனை வெளியிலே அழைத்து கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி சொன்னார். He took him and bought a lot of shirts and other things, and then after 2 hours he brought him back. கடந்த சில 2 மணி நேரம் கழித்து பொருட்களையும் அநேக காரியங்களை வாங்கி கொண்டு கொடுத்து விட்டு என்னுடைய மகனை கொண்டு வந்தார். I was just thinking in my heart, they have forgotten me. நான் அப்பொழுது ஒரே ஒரு காரியத்தை யோசிச்சு என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி I'm just joking. நான் சும்மா தான் சொன்னேன். At the same time, I want to emphasize that when God has ordained you as his son and daughters, you are just like him and you have all the authorities that he is giving. ஆண்டவர் நீங்கள் தேவனுடைய குமார பிள்ளைகளாக இருப்பீர்களானால் அவருக்கு எல்லா சகல அதிகாரங்களும் மகிமையும் உங்களுக்கும் கிடைக்கும். You will have more attraction. உங்களுக்கு உங்கள் மேல் நோக்கம் பலருடைய நோக்கமானது உங்கள் மேல் வந்து சேரும். The attraction of more people come towards you. உங்களை அநேகருடைய நோக்கங்கள் பார்வைகள் உங்கள் மேல் வந்து சேரும். One day when I was traveling in a train, நான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நான் ட்ரெயினில் நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். one family was also traveling with me. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் என்னோடு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். I was just reading the Bible. நான் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்தேன். One small girl was watching me. ஒரு சிறு பெண் பிள்ளை என்னை பார்த்து கொண்டிருந்தாள். Suddenly she ran to her father. அவர்கள் திடீரென்று அவளுடைய தகப்பனார் இடத்துல கடந்து சென்றாள். I was watching it. அதை நான் கவனித்துக் கொண்டு தான் இருந்தேன். She told like that. அவள் இவ்வாறாக சொன்னாள், Daddy, தகப்பனாரே, there is a person
அங்கே ஒரு நபர் இருக்கிறார். who is a servant of Jesus Christ. அவர் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார். He is a servant of Jesus Christ, is sitting just opposite to us. நமக்கு எதிராக இருக்கிறவர் தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி சொன்னார். My dear brothers and sisters, the Lord Jesus Christ has given the authority of his own children. We because of that we deserve for the love of the Father. ஆகையால் தேவன் மேல் அன்பாக இருக்கிறபடியால் நாம் அவருடைய தகுதி இருக்கிறபடியால் நாம் அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரர்களாக இருக்கிறோம். So God bless you this morning. ஆகையால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I think that this short message will be helpful to you. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சிறிய சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Thank you so much for listening it. இதை நீங்கள் கவனிக்கிறதுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். Now let us pray. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் வீசித்து என்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். When we are in prayer, I would like to tell the meaning of the Tamil song. Let us be happy. Let us be happy because the Lord Jesus Christ, who is the owner and creator of this world, is my own Father. Because of that, I am happy. This is a great privilege. Second stanza says like this: when I was young, the Lord Jesus Christ has found out me. Even though when I go away from Him, He found out me. He gave His life to me, and He made me a lifeful person in this world. Third stanza: whatever circumstances comes, He will carefully watch me and save me from all the problems. Also, as far as I am concerned, I will fulfill my assignment till my end of life. Fourth stanza: when He comes again in the mid-air, He will give a sign to me, and He will show His hand, and He called me personally, and in His presence I will sing songs and dance with Him and worship Him forever and ever. Loving Father, we thank you. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நான் நன்றிகள் செலுத்துகிறேன். Thank you, Lord, for being with us. ஆண்டவரே, நீ மட்டுமாய் நீ இருந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. We are not highly educated people. ஆண்டவரே, நாங்கள் கல்வியில் உயர்ந்தவர்கள் அல்ல. We are not talented people. நாங்கள் அநேக தாளந்து உடையவர்கள் அல்ல. We don't know the technologies of this world. இந்த உலகத்தில் இருக்க அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியாது. We do not have a lot of facilities here. ஆண்டவரே, எங்களுக்கு பலவிதமான உபகாரங்கள் எங்களிடத்தில் இல்லை. Even then you have helped us to proclaim your word to this world. ஆகிலும் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு உம்முடைய வார்த்தை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு மேல் கிருபை பாராட்டின தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். Even though our churches are closed, ஆண்டவரே, எங்களுடைய சபைகள் ஒருவேளை மூடி இருக்கலாம். we are able to meet our people through this technology. ஆகிலும் ஆண்டவர் எங்கள் சபை மக்களை இதன் மூலமாய் நாங்கள் சந்திக்கக்கூடிய கிருபை பாராட்டின And we pray for all the members of our churches. ஒரு மெசேஜோட கர்த்தாவே, எங்கள் எல்லா எங்கள் சபையின் குடும்பத்தாரை நாங்கள் நினைக்கிறோம். Also we pray for all the members of the Echo of His family throughout the world. ஒரு மெசேஜோட கர்த்தாவே, எங்கள் அழைப்பின் எதிரொலியின் குடும்பத்தார் உலகம் எங்கிலும் இருக்கிற யாவரும் கர்த்தாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Thank you so much for giving an assignment and sent to this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நோக்கத்திற்காக, எங்களை அனுப்பினருக்கு நோக்கத்திற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, we thank you for making us as your children. ஆண்டவரே, எங்களை உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றி வைத்திருக்கிறீர். Thank you so much for making us deserving person to enjoy your love in this world. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய நீ வைத்திருக்க எல்லா கிருபைகளையும் நாங்கள் அனுபவிக்க நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, until we meet again, Lord, be with us. மறுபடியும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு மெசேஜ் நாங்கள் சந்திக்க மட்டும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு தங்கியிருப்பதாக. Once again we pray for the world. ஒரு மெசேஜ் கூட கர்த்தா உலகத்திற்காக நாங்கள் A lot ஜெபிக்கிறோம். of people are suffering because of the virus fever. ஆண்டவரே, கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Lord, we ask you to heal them and take them home. ஆண்டவரே, அவர்களை குணமாக்கும், வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்லும். We ask you to stop the power of corona disease. ஆண்டவரே, கொரோனா வியாதியின் அகோரத்தை நீர் கட்டுப்படுத்தி நிறுத்தி போடுவீராக என்று சொல்லி We ஜெபிக்கிறோம். pray for all the people, those who are with us in the ministry. ஆண்டவரே, இந்த அழைப்பின் எதிரொலி ஊழியத்தினாலே இருக்கிறவர்களை ஒவ்வொரு தாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவளாத்தின் உலக ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி,
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Now the grace of our Lord Jesus Christ and the love of our Father and the communion of the Holy Spirit will be with you forever and ever. Amen. Amen.